சாலையில் திடீரென தீப்பிடித்து எரிந்த கார், கை குழந்தையோடு பதறி இறங்கிய உரிமையாளர். நடந்தது என்ன, மெக்கானிக் கூறும் விளக்கம் என்ன என்பது குறித்து பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்து மேல்வடுங்குட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ஆரோக்கியசாமி ஆனந்தி தம்பதியினர். ஆனந்தியின் தங்கைக்கு திருமணம் முடிந்த நிலையில் மறு வீட்டிற்கு செல்வதற்காக இவர்களுக்கு சொந்தமான காரில் மேல்வடுங்குட்டை பகுதியில் இருந்து தொண்டன் துளசி எனும் கிராமத்திற்கு சென்றுள்ளனர். அப்போது சாலையில் விவசாயிகளால் காய வைக்கப்பட்டிருந்த உழுவல் கொடிகளில் கார் சென்றதாகவும், அதிகப்படியான வெயில் மற்றும் காய்ந்த உழுவல் கொடிகள் காரின் முன்பக்க அடிபாகத்தில் சிக்கி திடீரென தீப்பிடித்து எரிந்ததில் கார் முழுவதும் எரிந்து நாசமாகியுள்ளது. இது குறித்து லத்தேரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில், சாலையில் போட்டு வைக்கப்பட்டிருந்த உழுவல் கொடிகளால் தான் கார் தீ விபத்தில் சிக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்து காரின் உரிமையாளரும் காரில் கை குழந்தையோடு பயணித்தவருமான ஆனந்தி கூறுகையில், நான் குழந்தை வச்சிட்டு இருந்தேன், 8 months பேபி வச்சிட்டு இருந்தேன். பின்னாடி பாத்தீங்கன்னா எங்க அம்மா, என்னோட 2 அத்தைங்க இருந்தாங்க. ஸோ நாங்கள் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஸ்பாட்டுக்கு கொஞ்சம் தூரத்துல பாத்தீங்கன்னா இது போட்டுட்டு இருந்தாங்க, உழவல் போட்டிருந்தாங்க. ஸோ உழவல் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு அடி 2 அடி ஹைட்டுக்கு இருந்தது. ஸோ கார் தானே சரி போயிடலான்னு நாங்கள் போயிட்டே இருந்தோம். போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா பாதி தூரம் எங்கேயாவது நின்ற இது கேப் இருந்தா பரவாயில்ல, கேப்பே இல்லாம ரொம்ப தூரமா, ரொம்ப 1 கிலோமீட்டர் வரைக்கும் போட்டு வச்சிருந்தாங்க. வளைவா இருந்ததுனால எங்களுக்கு எவ்வளவு தூரம் போட்டிருக்காங்க ஸ்டார்டிங்ல தெரியல. ஸோ நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணி போனா ஃபுல்லா எங்க கார்ல மொத்தம் சுத்தி இருந்துக்கு. எங்களுக்கு அது தெரியல, என்னன்னா டைட்டா இருக்கு, மேபி அது ஏறதுனால டைட்டா இருக்கு, அது மேல போறதுனால டைட்டா இருக்குன்னு தான் நினைச்சிட்டு நாங்க போயிட்டு இருந்தோம். அந்த உழவல் ஸ்டாப் ஆகி கொஞ்ச தூரத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வண்டியில போறவர் ஸ்டாப் பண்ண, இந்த மாதிரி இதாகுது, ஏதோ ஆகுதுன்னு சொல்லி வெளியே இருந்து சொன்னது. எனக்கு என்ன சொல்றாங்க சரியா கேட்கல, இருந்தாலும் நாங்க ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸ்டாப் பண்ணிட்டு வெளியே பார்க்கும்போது ஸ்மோக் லைட்டா வர ஆரம்பிச்சுது. எங்க வருதுன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ இதுல தான் வருதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இன்ஜின் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், உடனே ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு அதெல்லாம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ட்ரை பண்ண கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, புகை அதிகமா வர ஆரம்பிச்சுட்டு உள்ள எரிய ஆரம்பிச்சிருச்சு. டயருக்கு இந்த சைடுல நடுவுல எரிய ஆரம்பிச்சிருச்சு. எரிய ஆரம்பிச்ச உடனே நாங்க என்ன பண்ணிட்டோம், குழந்தைய எடுத்து இறங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். நாங்க அந்த டைம்ல கை காலெல்லாம் உதறது, என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க நான் இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் பின்னாடி பாத்தீங்கன்னா வயசானவங்க, அவங்களால இறங்க முடியல பதட்டத்துல. அவங்களுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு ஆயிட்டு இறங்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கஷ்டப்பட்டுதான் எல்லாருமே இறங்கணும். இறங்கி கொஞ்ச தூரம் நாங்க அவங்க போயிருப்போம், பட்டு டப்பு டப்புன்னு வெடிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த கிளாஸ் எல்லாம் இதாகி மொத்தம் ஃபுல்லா பர்ன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் ஃபயர் இன்ஜின் வந்தாங்க. ஃபயர் இன்ஜின் வந்ததுக்கு அப்புறம் இது பண்ணாங்க. ஆனா ஃபுல்லா கார் ஃப்ரண்ட் ஃபுல்லா இன்ஜின் எல்லாமே காலி ஆயிடுச்சு. நான் இந்த ஆக்சிடென்ட்லாம் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா ரோட்ல பாதி ரோட் கிளியர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க வீடியோல இதுக்கு முன்னாடி இந்த வீடியோல பார்த்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் இருந்த அந்த உழவல், ஒரு சைடு இருந்த உழவல் தான் பாத்தீங்க. பட் நாங்க வரும்போது பாத்தீங்கன்னா ஃபுல் ரோட்லயே இருந்துச்சு. லெஃப்ட் சைடுமே இருந்தது, ரைட் சைடுமே இருந்தது. பிளஸ் 1 அடி ஹைட், 1 அடி 2 அடி ஹைட்டுக்கு இருந்துச்சு. 2 சைடுமே இருந்தது. ஒரு சைடு கிளியரா இல்ல. இல்ல சார், எப்படி சார் ஒதுங்கி போறது? ஏன்னா ஃபுல் ரோட்லயே இருந்தது. லெஃப்ட் சைடுலயுமே இருந்தது, ரைட் சைடுமே சின்ன ரோடு ஃபுல்லாவே போட்டு வச்சிருந்தாங்க. சரி ஏதாவது ஒரு சைடு இருந்தா நாங்க போகலாம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வயல், 2 பக்கமும் வயல், எங்களால அதுலயும் கார் விட முடியாது. ஸோ நாங்க அப்படியே போயிட்டோம். சரி போய் இறங்கிட்டு நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் தான் நினைச்சோம். பட் அதுக்குள்ள ரொம்ப தூரம் வரைக்கும் இருந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அது ஃப்ரிக்ஷன்னால ரோடு பிளஸ் ரொம்ப ஹீட்டா இருந்தது. வேலூர் வெயில் எப்படின்னு நமக்கு தெரியும். அவ்வளோ வெயில் பிளஸ் கார் இன்ஜின் ஹீட்டு. இது பாத்தீங்கன்னா உழவல் நார்மலாவே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வைக்க போற விட பஞ்சு மாதிரி உடனே தீப்பத்திக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ இது புரியாத நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, விவசாயிங்க இப்படிதான் பண்ணுவாங்க, அப்படிதான். நாங்களுமே விவசாய குடும்பம் தாங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும், எங்களுக்கு ஃபுல்லாவே விவசாயம் தான் நாங்க பண்றதுமே. சரி, ஸோ எனக்குமே இந்த நாலேஜ் இருக்குதான். அதுக்காக நான் விவசாயம் எல்லாம் நாங்க தப்பு சொல்லலை. இப்போ பண்றத கொஞ்சம் ஒண்ணு போட்டுட்டு அப்பப்ப எடுக்கலாம். அதை கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு ஃபுல்லா ஒரே நேரத்துல போட்டு அவ்வளோ ஹைட்டுக்கு பண்ணி டம்ப் பண்ணி வச்சா ரோடு எப்படி சார் நாங்க போக முடியும்? இதை காலங்காலமா பண்றாங்க தான். பட் இப்ப இருக்கிற டிரான்ஸ்போர்ட் எப்படி என்ன ஏதுன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கொஞ்சம் நாலேஜோட இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். காரின் உரிமையாளரும் ஓட்டி சென்றவருமான ஆரோக்கியசாமி என்பவர் கூறுகையில், சார் நான் இந்த காரை 3 to 4 இயர்ஸாக ஓட்டிட்டு இருக்கேன். லாங் ட்ரிப் இன் த சென்ஸ் நான் ஆக்சுவலாக வீக்லி டிரைவ் பண்ணுறேன். சென்னை டு வேலூர் வீக்லி போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அப்போல்லாம் எனக்கு இந்த மாதிரி எந்த அசம்பாவிதம் நடந்ததில்லை, எங்கேயுமே வண்டி நின்னது கூட கிடையாது. ஆனால் இப்போ மேல்வடுகன் குட்டையிலேருந்து தொண்டாந்துளசி பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் தான் அப்ராக்சிமேட்டாக வரும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயம் எனக்கு நடக்குது அப்படின்னா இந்த உழவல்னால தான் கண்டிப்பா டெஃபினட்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. இது குறித்து BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பட்டதாரி மற்றும் மெக்கானிக் விக்னேஷ் கூறுகையில், அந்த கார் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மி, அது ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு.
ஏன்னா அது இப்போது நிறைய வெயில் காலனால ஹீட்டாக இருக்கும் வண்டியும். அந்த டிரைவ் ஷாஃப்ட்டில் மாட்டி வண்டி வந்து ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அந்த கார் லோயராக இருக்கிறதுனால டிரைவ் ஷாஃப்ட்டில் வந்து அந்த புல் மாதிரி தானே இருக்குது, வெயிலில் நல்லா காஞ்சிருக்கும். அதுவும் ஒரு எருவு மாதிரி தான், அதுவும் நல்லா காஞ்சிருக்கும்போது அந்த டிரைவ் ஷாஃப்ட்டில் மாட்டி வண்டி ஹீட்டில் இருக்கும். அவங்க உள்ளே ஏசி போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது வெளியே ஃபயர் ஆகுறது, அதனால ஈஸியாக ஃபயர் ஆகும், நிறைய சான்சஸ் இருக்காது. இந்த செடி மாட்டி ஃபயர் ஆகுதுன்றது இது ரொம்ப ரேர் தான். இது செடி மாட்டி ஃபயர் ஆகுது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்பேன் செடி மாட்டி ஃபயர் ஆகுது. இப்போ அந்த கார் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி குச்சியோ கல் இது மாட்டாமல் இருக்குது, இந்த மாதிரி மாட்டாமல் இருக்குது. கீழே வந்து ரப்பர் ஷீல்டு வரும், அந்த ஷீல்டு வந்து அது மேலே போய் படாமல் இருக்குது தான் அந்த ஷீல்டு, இன்ஜின் ஷீல்டு. இப்போ டிரைவ் ஷாஃப்ட்டில் மாட்டி தான் அது ஃபயர் ஆகும். டிரைவ் ஷாஃப்ட்னா வந்து காரோட இன்ஜின் பவர் வந்து வீலுக்கு வந்து தரது தான் டிரைவ் ஷாஃப்ட். அது வந்து ரொட்டேட் ஆகும்போது நம்ம இது புல் தானே, அது போய் ஒரு மிஷினில் மாட்டினா புல்லுன்னு ஆகும், அது ரொட்டேட் ஆகி சுற்றி மேலே அடிக்கும். இப்போ மேலே அடிக்கும்போது ஒயரிங் ஏதாவது டேமேஜ் இருந்தால் அந்த ஒயரிங் இழுத்துட்டு வந்துருக்கும், அந்த ஒயரிங் பட்டனால ஸ்பார்க் ஆகி ஃபயர் ஆகும். அந்த புல்லெல்லாம் போகிறதுக்கு தடுக்கிறதுக்கு வழி அதை அந்த வண்டியிலே வந்து கம்பெனிலே கீழே ஷீல்டு கொடுத்துருப்பாங்க ப்ரோ. அந்த வண்டியில் ஷீல்டு இல்லாமல் இருந்திருக்கலாம், கீழே அந்த ஷீல்டு இருந்தால் போகாமல் கொஞ்சம் தடுத்துருக்கலாம். இப்போ வர லேட்டஸ்ட் கார் இன்னும் பழைய கார்லாம் வந்து ஏதாவது ஒரு சின்ன எலக்ட்ரிக்கல் இஷ்யூனா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே வந்து வார்னிங் சிம்பிள் காட்டும். ஒரு வார்னிங் சிம்பிள் இருக்குது, அது ஃபஸ்ட்டே கஸ்டமர் கவனிச்சாங்கன்னா பக்கத்தில் எங்கன்னா நியர்பை ஷாப்பில் இப்போ நிறைய மெக்கானிக்ஸ் கிட்ட வந்து ஸ்கேனர் இருக்குது, அது எதோ சின்ன ஃபால்ட்டா இல்லை மைனர் ஃபால்ட்டா மேஜர் ஃபால்ட்டான்னு அங்கே பக்கத்துலேயே தெரிஞ்சுக்கலாம். அவங்க பேனிக் ஆகாமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு வந்து சர்வீஸ் சென்டர்லையோ இல்லை அவங்க மெக்கானிக் செட்லையோ பார்த்துக்கலாம். அந்த மெசேஜ் வர்றது நிறைய பேருக்கு அது தெரியுது இல்லையா? இல்லை, நிறைய பேர் இப்போ என்னன்னா வந்து கார் வந்து நிறைய வந்து நிறைய பிராண்ட் இருக்குது, நிறைய கார் இருக்குது, அதனால் புதுசாக கார் ஓட்டுறவங்களுக்கு வந்து கார் ஓடுதா அது மட்டும் தான் பார்க்குறாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொஞ்சம் கவனிச்சாங்கன்னா வந்து இந்த மாதிரி எதாவது ஆக்சிடென்ட் தான் தவிர்க்கலாம். வெயில் காலத்தை பொறுத்த வரைக்கும் காரை நம்ம எப்படி பராமரிக்கணும், அது எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ப்ரொசீஜர் இருக்கு? இருக்குது ப்ரோ. வெயில் காலன்றதுனால ஒன்றும் இல்லை, காலையில் கஸ்டமர் கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்ஜின் கூலண்ட்டுன்னு இருக்கும், அது வந்து ஒரு காருக்கும் வந்து கூலண்ட் லெவல் அதிலே இருக்கும், மேக்ஸிமம் மினிமம் அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த லெவலு. இன்ஜின் ஆயிலும் அதேமாதிரி மேக்ஸிமம் மினிமம் லெவல் இருக்கும். இன்ஜின் ஆயில் செக் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணாலே போதும். இப்போது பனி காலத்தில் மழை காலத்தில் வந்து அது செக் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது, ஏன்னா அட்மாஸ்பியரிக் ஏரில் வந்து இன்ஜின் கூல் டவுன் ஆகிடும். இப்போது வெயில் காலத்தில் என்ன ஆகும்னா நம்ம அட்மாஸ்பியரிக் ஏரும் ஹீட்டாக இருக்கும், இன்ஜினோட ஹீட்டும் அதிகமாக இருக்கும். கூலண்ட் எங்கேயாவது லீக் இருக்குது அவங்க கவனிக்கலைன்னா இன்ஜின் சீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நேற்று நடந்த இன்சிடென்ட்டுக்கு இந்த கார் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இன்ஜின் ஷீல்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து இங்கே இன்ஜினோட ஆர்ட் தான் இதுதான். ஒரு காரோட ஆர்ட் வந்து இன்ஜின் இதுதான், இங்கேருந்து இது வரைக்கும் தான் வரும் இன்ஜின் பகுதி. இப்போ இன்ஜின் ஷீல்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கீழே, இந்த இன்ஜினுக்கு கீழே வந்து இங்கேருந்து இது வரைக்கும் தான் வரும் ஷீல்டு. இந்த ஷீல்டு இல்லாததுனால உள்ள குச்சியோ நம்ம கல்லோ அடிப்படுறது இன்ஜின் டேமேஜ் ஆகும். டிரைவ் ஷாஃப்ட்னு சொன்னது வந்து இன்ஜினோட பவரை வந்து வீலுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறது தான் டிரைவ் ஷாஃப்ட். இதுதான் அந்த டிரைவ் ஷாஃப்ட்டு. இதில் தான் வந்து அந்த புல்லோ குச்சியோ பட்டு இது ரொட்டேட் ஆகும், இது ரொட்டேட் ஆகும் வீலும் ரொட்டேட் ஆகும். இதுதான் வந்து இன்ஜின்லேருந்து வீலுக்கு கொடுக்குற பவர், வீலுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுற பவர். இதில் குச்சி மாட்டி இந்த மாதிரி ஒயரிங் இருக்கும், கீழே ஒயரிங் ஹார்ட்னஸ்லாம் இருக்கும், அதில் பட்டு வந்து ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ எலி கடிக்கிறது சொன்னால் இந்த மாதிரி ஒயரிங்லாம் எக்ஸ்போஸாக இருக்கும், அதான் ஒரு 2 நாள் 1 3 எடுக்காமல் இருந்தால் இந்த இடத்துல வந்து ரேட்டை வந்து பைட் பண்ணிடும். இப்போ இது வந்து கஸ்டமருக்கு தெரியாது, இது 2 ஒயரும் வந்து ஒன்றா பண்ணும்போது ஸ்பார்க்கில் வந்து ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரில் சொன்னேன்ல, இப்போது ஒரு சில வார்னிங்ஸ்லாம் காட்டும் கஸ்டமரே பார்த்து, இந்த மாதிரி கார் ஸ்டார்ட் பண்ணதான் இந்த மாதிரி இதெல்லாம் வார்னிங்ஸ் நான் சொன்ன செக் இன்ஜின் லைட் இதுதான். இந்த மாதிரி வார்னிங்ஸ் இருந்தால் வந்து பக்கத்தில் நியர்பை ஷாப்பில் போனீங்கன்னா எல்லாம் இப்போ லேட்டஸ்ட் வண்டிக்கெலாம் இந்த மாதிரி ஸ்கேனர் வருதுங்க. இது வந்து அட்வான்ஸ் இதில் வந்து சின்ன ஸ்கேனர்லாம் வச்சுருக்காங்க, இது மூலிமா என்ன ஃபால்ட்டுன்றதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இது வந்து அட்வான்ஸ் ஸ்கேனர், இது உள்ள வந்து எல்லா வண்டிக்கான சாஃப்ட்வேரும் இருக்குது. இதில் இந்த மாதிரி ஷிஃப்ட்டு, மாருதி, இந்த டொயோட்டா, அதுக்கெல்லாம் வந்து ஃபியட்டு, ஃபோர்ஸ் வண்டி, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் தனித்தனியாக சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இது அந்த மாதிரி அவங்க வச்சுருக்கிறத வச்சு இது என்ன ஃபால்ட்டுன்றதை கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. இது வந்து கார் ஸ்டார்ட் ஆனோடனே எல்லா லைட்டும் ஆஃப் ஆகிடும், பேட்டரி டவுன் ஆகுது.